விசேஷம் என்னவென்றால் உபயதாரர்கள் கடந்த காலங்களில் திருக்கோயில்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் உபயதாரர் நிதி என்று எடுத்துக்கொண்டால் 1298 கோடி ரூபாய் 10,881 பணிகளுக்கு 1298.18 லட்சம் கோடி ரூபாய்களை இந்த ஆட்சியில்தான் உபயதாரர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு காரணம் உபயதாரருடைய நிதி முழுமையாக அவர்கள் எண்ணியபடி அந்த திருக்கோயிலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இப்போது இங்கே பாலாலயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சுந்தர விநாயகர் திருக்கோயில் கூட கமல விநாயகர் திருக்கோயில் கூட 90 லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த பணிகளுக்கும் முழுமையாக உபயதாரர் நிதி என்பதையும் பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகிறோம். உபயதாரர்களை பெருமைப்படுத்துகின்ற உபயதாரருடைய நோக்கங்களை உபயதாரர்கள் என்ன நேர்த்திக்கடனுக்காக திருக்கோயிலுக்கு திருப்பணிகளை மேற்கொள்ள நினைக்கிறார்களோ அதை முழுமையாக செய்து கொடுக்கின்ற ஒரு ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு திருப்பணிகள், அதாவது 2500க்கும் மேற்பட்ட கோவில்கள்ல குடமுழுக்கு நடந்த போதிலும் திருப்பரங்குன்றம் பழனி கோவில்கள்ல தைப்பூசத்தை போதுமான ஏற்பாடு செய்யல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளிலே இந்து சமய அறநிலைத்துறை தான் ஒன்றுக்கும் உதவாத துறைன்னு அண்ணாமலை நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கும் உதவாத தினந்தோறும் பொய்களையே புரட்டுகளையே அரசியலாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் நான் அண்ணாமலை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறை தான் அதனுடைய வரலாற்றிலேயே ஒரு காலத்தில் 10,000 பேர் தைப்பூசத்திற்கு கூடுகின்ற நிலை இருந்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு 20 லட்சம் பேர், ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் மக்கள் திரண்டு வருகின்றார்கள். 10,000 பேர் இருந்த காலத்தை மாற்றி இன்றைக்கு தைப்பூச திருநாளிலே அதிக அளவு மக்கள் கூடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் போதிய வசதிகளும் இறை தரிசனத்திற்கும் தேவையான அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றிய அரசு என்பதால் தான் எங்குமே இந்த தைப்பூசத்தில் சிறு ஒரு அசம்பாவிதம் கூட நடைபெறாமல், சிறு அசம்பாவிதம் என்றால் மூச்சு திணறல் கூட ஏற்படாமல் ஒழுங்காக நிம்மதியாக அனைவரும் இறை தரிசனம் செய்தார்கள் என்றால் அது இந்த ஆட்சியில்தான். அண்ணாமலை கூறியது போல் கடந்த காலம் வேண்டுமென்றால் அப்படி இருந்திருக்கலாம். பழனியை பொறுத்தளவில் இன்றைக்கு 96 கோடி ரூபாய் செலவிலே முதல் மாஸ்டர் பிளான் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இரண்டாம் மாஸ்டர் பிளான் பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு அரசின் சார்பில் 58 கோடி ரூபாயை 50 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசே பணத்தை ஒதுக்கி இருக்கின்றது. இரண்டாவது மாஸ்டர் பிளான் 136 கோடி ரூபாய் செலவிலே தயார் செய்யப்பட்டு வருகின்றன. திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் 450 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக விற்பனை சீட்டு வழங்குகின்ற மண்டபம், அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் போன்றவை நாளைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் 20 கோடி ரூபாய் செலவிலே முடிக்கப்பட்ட பணிகளை நாளைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்றார். இப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக திருக்கோயிலுடைய வளர்ச்சி எப்படி அடைந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் பக்தர்களுடைய எண்ணிக்கையினுடைய வளர்ச்சியும் கூடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த பக்தர்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு. ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக்க நினைக்கின்ற அண்ணாமலையின் கபட நாடகம் தமிழகத்திலே எடுபடாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் உள்ளவரை அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் முடியும்.